இந்த காலை வேளையிலையும் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாவம் பெருகின இடத்திலே கிருபை. பாருங்கள், இந்த வசனத்தை வச்சுட்டு அதிகமாக தவறான காரியங்களை சொல்லித்தரவங்க அநேகர் இருக்கிறாங்க. பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகினது. இந்த வசனம் அப்படியே கண்டினியூ ஆகும். 6வது அதிகாரத்துலேயும் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை பவுல் கொடுத்துருப்பாரு. இங்கே நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்கியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம், பழுதற்ற பலியாக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நாம் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். கொலோசையர் நிருபத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான், பகையாக நின்ற அந்த பிரிவினையாகிய அந்த நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்து போட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். அந்த சிலுவை தான் நமக்கும் தேவனுக்கு இடையிலே இருக்கிற ஒப்புரவு. அதனால தான் அவர் தான் வழி, இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். அவருடைய இரத்தம், அவருடைய பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பு, அவருடைய இரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள சேர ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மகா பிரதான ஆசாரியன் மாத்திரமே அவன் வருஷாந்திரம் பலிகளை செலுத்தும்படி தனக்காகவும் பலி செலுத்தி, ஜனங்களினுடைய அந்த காரியங்களுக்காகவும் பலி செலுத்தி உள்ளே பிரவேசிக்கணும். அவன் தான் அந்த காரியத்தில் பார்க்கணும்னா, ஆண்டவருடைய அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு, தேவாலய அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி 2ஆக கிளியும்படி செய்து நம்மையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்களாய், நம்மளையும் லேவியர்களாய் மாற்றி இன்றைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிதாவை தரிசிக்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தன்னைக்குள்ளே வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது எது நம்மளுக்கு குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், எது நமக்கு ஒப்புரவாக்குச்சு அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே ஒரு சமாதானம் பெற்றிருக்கு. தேவனிடத்தில் ஒரு சமாதானம் நம்மளுக்கு இருக்குது. நம்ம எப்படி இந்த சமாதானத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னா, அவருடைய இரத்தம் தான் என் பாவத்தை நீக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம். அதுதான் இங்கே 1வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்? அவர் தான் மீட்பர், அவர் தான் இரட்சகர். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு அவருடைய இரத்தம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இரத்தத்திலே நாம் நம்பிக்கை வைத்து அந்த இரத்தத்தினால பாவங்களை கழுவ ஒப்பு கொடுத்து அவரை மீட்பர் என்று நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்ல. இவரே இரட்சகர், இவரே மீட்பர், இவரே மேசியா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த விசுவாசம் நம்மளை நீதிமான்களாக மாற்றுது. இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே வருது. பிதா நம்மளை பார்க்குறாரு, நம்ம தெரியல. என்ன தெரியுது அப்படின்னா, பிதாவுக்கு அவருடைய இரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் தெளிக்கப்படுவதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பரதேசிகள். பேதுரு எழுதுறாரு நிருபத்தில், நம்மளாம் யாரா? இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பரதேசிகள். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நம்ம பரதேசிகள். இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிலையான வாசஸ்தலம் அங்கே இருக்குது. நம்மளாம் உலகத்தில் நடக்கும்போது ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சு அப்படின்னா தெரியும். இரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை உடையவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து வெளிக்கப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்கள். பிசாசு நம்மளை பார்ப்பான், நம்மகிட்ட அவனுடைய வேலை செல்லுபடி ஆகாது. ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். ஆமாம், தேவன் பார்ப்பாரு. தேவனுக்கு நம்மளை பார்க்கக்கூடிய அந்த காரியம் எப்படி வருது அப்படின்னா, அவருடைய ரத்தத்தை பார்க்குறாரு. குமாரனுடைய ரத்தம், ஐயோ என் பிள்ளையினுடைய ரத்தம், இதோ இவன் மேலே, இவன் மீட்கப்பட்ட பாவி. நம்ம யார் தெரியுமா? மீட்கப்பட்ட பாவி. அல்லேலூயா. நம்ம பாவிகள், உண்மைதான், எந்த விதமான மாற்று கருத்தும் இதில் இல்லை. நாம் ஆனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட பாவி, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமான்களை எப்படி ஆக்கப்பட்டிருக்கோம்? சுயக்கிரியைகளா, விருத்த சேதனமா, நியாயப்பிரமாணமா? இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. அதெல்லாம் பலன் செய்யலை. அது பலவீனமாக இருந்துச்சு. அது பலவீனமாக இருந்ததுனால அது ஒரு காலத்தில் முடிய வேண்டிய நேரம் வந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வெளிப்பட்டது. இன்னைக்கு அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் மீட்பு, யாவருக்கும் மீட்பு. அன்னைக்கு மோசையை நிறுத்தி வச்ச அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். அது ஒரு அடையாளமாக மாறுச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கிற யாருக்கும் மீட்பு. பட்சவாதமே இல்லை, வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. தேவன் பட்சவாதம் உள்ள தேவன் அல்ல. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை. எல்லாருக்கும் மீட்பு. உலகத்தின் இரட்சகராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால தான் எல்லாருக்கும் சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, தோ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லாருமே அல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவங்க வரல,
அந்த எஜமான் சொல்கிறாரு, போங்க போங்க, வழி அருகே நிற்கிறவங்கள, கூணரை சப்பானிகளை, வழி அருகே நிற்கிறவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, இந்த விருந்து சாலை நிரம்பணும், கல்யாண சாலை நிரம்பணும். ஆனால் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் தெரியுமா? அவன் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு இருக்கணும் பிரியமானவர்களே. ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே வாங்க முடியும்? அது எங்கேயாவது கடையில் கிடைக்குமா? காசு கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை, எதை கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு ஒரு விலைக்கிறையும் இருக்குது. அது என்ன விலைக்கிறையும் அப்படின்னா அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் நம்ம அப்படியே கழுவும். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு மேன்மை பாராட்டல் இருக்குதுல்ல நமக்குள்ள. நான் யார் தெரியுமா? இயேசுவோட பிள்ளை. ஜெபத்தில் எப்படி கர்ஜிக்கிறோம் பிசாசை பார்த்து. யாருக்கிட்ட நீ வேலையை காட்டுற? நான் யார் தெரியுமா? இயேசுவின் பிள்ளை. எப்படி இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? இந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம், இயேசுவால் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து அதில் அப்படியே நிலை கொண்டிருக்கணும். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மகிமை அடைஞ்சிருவேன், ஒரு நாள் வரும், தேவ மகிமை அடைஞ்சிருவேன். அந்த மகிமை பரலோகத்துக்குள்ள இப்போ சின்ன சின்ன லைட்டாக அப்படியே ஒளி வீசி நான் நடந்துட்டுருக்கிறேன் இந்த உலகத்தில். பரதேச வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நாளொன்று வரும், தேவ மகிமையை நான் பெற்றுக்கொள்வேன். முழுசுமாக தேவ மகிமையால் நிறைஞ்சிருவேன். அது மாத்திரமல்ல, அது மட்டும் கிடையாது. அந்த தேவ மகிமையை நான் அடைகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, உபத்திரவம் வரும். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தில் எப்படிப்பா மேன்மை பாராட்ட முடியும்? பெரிய கேள்வி. பவுலை அடிச்சு இழுத்து போடுறாங்க. பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்தோம், எங்கே போனாலும் அடி தான். பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை, சிகப்பு கம்பள வரவேற்பெல்லாம் அவருக்கு கிடையாது. அடி பட்டணத்தில் பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க, சாகிற மாதிரி எடுத்து அடுத்து பார்த்தா அவர் எந்திரிச்சு போய் இவன் செத்து போயிட்டான்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிடுவார்? எந்திரிச்சு அடுத்த பட்டணத்துக்கு போவார். ஏன்னா தேவனுடைய அழைப்பு இருக்குது. ஆண்டவர் அழைக்கும் போதே சில பேர் இப்படி அழைச்சிருவார் பாருங்க. சிலருக்கெல்லாம் அமைதியான ஓட்டம். சிலர் இவங்களை பார்த்து சில நேரம் இவங்களுக்கே யோசனை வரும், ஆண்டவர் தான் என்ன அழைச்சாரா, ஆண்டவர் தான் கூப்பிட்டார. அடிச்சு இழுத்து போட்டு போனோன்னு எந்திரிச்சு போய் இன்னொரு இடத்துல அவ்வளோ பாடு, அவ்வளோ பிரச்சனை அப்படின்னோன்னா சிலர் தெரிஞ்சு கொள்ளுதலே இப்படி தான் தெரிஞ்சு கொள்ளுவார். ஆண்டவர் அந்த அனனியா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லும் போது பவுலை குறித்து சொல்கிறாரு, போப்பா நீ போய் அவனுக்காக நீ ஜெபம் பண்ண. ஐயோ ஆண்டவரே, அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சில நேரத்தில் ஆண்டவர்கிட்டே நம்ம சொல்லுவோம் பாருங்க, அவன் யாருன்னு தெரியாதா? ஸ்திரீ புருஷரை கட்டி, இந்த மார்க்கத்தை அமைந்தவர்களெல்லாம் கட்டி அவன் கொலை பண்ணுறதுக்காக நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நியூஸ் வந்திருக்குது, நம்ம தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க, ஊழியக்காரங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் நீ போ, எனக்கு தெரியும் அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், அவன் நிறைய பாடுபடணும், உங்களை காட்டிலும் பாடுபடணும். அந்த ஒரு சீனுக்கு தான் அனனியா வருவார் பாருங்க. அதுக்கப்புறம் அனனியாவை காணோம். அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணவர். அதுக்கப்புறம் பவுல் அங்கே போனார், இங்கே போனார், அடிச்சு போட்டாங்க, இது பண்ணாங்க, காவலில் வச்சாங்க. பவுல் சீலா இப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நாமத்துக்காக சில பேர் பாடுபடுவாங்க பாருங்க. சில பேர் ஈஸியாக வாங்கிட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் பவுல் சொல்கிற அந்த காரியம் என்ன அப்படின்னா, அச்சடையாளங்களை, கிறிஸ்துவினுடைய அச்சடையாளத்தை நான் தரிச்சிட்டு இருக்கிறேன். அவருடைய பாடுகளில் கொஞ்சமானதை நான் சுமக்கிறேன். இப்படி யாரும் சொல்ல முடியும்? பாடு அதிகரிக்க மகிமை அதிகரிக்கும். இதுதான் ஒரு சீக்ரெட். அதிகமாக உபத்திரவப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கா? மகிமை ஜாஸ்தி. ரொம்ப அப்படியே வீசுவீங்க, ஒளி வீசுவீங்க. ஆகாய மண்டலத்திலே சுடர்களை போல் உங்கள் மகிமை வேறு மாதிரி இருக்கும். பார்க்கும்போது சொல்லப்பா என்னம்மா இருக்கப்பா நீ. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தின இன்னொரு சிஸ்டர் அங்கே வருவாங்க, பார்ப்பாங்க, ஐயோ என்னம்மா இருக்கப்பா, எவ்வளோ பாடுபட்டப்பா, என்னம்மா இருக்கப்பா. மகிமை வேற. ஆமாம், ஞானவான்கள் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சுடர்களை போல். ஆமாம், நீங்களாம் பிரகாசிக்க போகிறீங்க. தேவ சமூகத்தில் உபத்திரவப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? அதனால தான் பவுலுக்கு அந்த ஞானம். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுவோம், பாடுகளில் மேன்மை பாராட்டுவோம். இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்கள். உபத்திரவம் என்ன கொடுக்குதான்? பொறுமை கொடுக்குதான். ஒரு காரியத்தில் உபத்திரவப்படும்போது கொஞ்சம் பொறுமை வரும், நமக்கு பொறுமை வரும். ஏன்னா அங்கே இங்கே தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி இல்லை, நம்ம அங்கே தான் இருந்து ஆகணும், வேறு வழியே கிடையாதா? அங்கே தான் நம்ம இருக்கணும். அப்போ அந்த உபத்திரவப்படும் போது என்ன வரும் நமக்கு? ஆட்டோமேட்டிக்காக ஆண்டு கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் தாங்கிக்கப்பா. ஈசாக்கு கேட்டுகிட்டே வரான் அப்பாட்ட, ஆபிரகாம் கிட்ட, அப்பா எல்லாம் இருக்குப்பா, தகன பலிகளுக்கு கட்டையெல்லாம் இருக்குது, எங்கப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா? வரும்பா, ஆர்டர் பார்த்துக்கு வருப்பா, வாப்பா போகலாம். அப்பாவும் மகனும் கூடி நடந்து போகிறாங்க அந்த மோரியா மலையில். அந்த மலையில் ஏறி இந்த பக்கம் அவங்க நடந்து போகிறாங்க, அந்த பக்கம் பலிக்கான ஆடு ஏறிட்டே இருக்குது. ஆனால் இது ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசம் மட்டும் இருக்குது நம்ம விசுவாசிகளின் தகப்பனுக்கு. அதே மாதிரி தான் அந்த உபத்திரவம் என்ன கொடுத்துருன்னா ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்.
நமக்கு ஒரு பொறுமை கற்றுக் கொடுக்கும். சில நேரத்தில் எவ்வளோ பொறுக்குறீங்க, எவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கீங்க. நான் மட்டும் பைபிளை தூக்கலைண்ணா, சில நேரத்தில் இந்த டைலாக் பேசுகிறோம்ல, நான் மட்டும் வேதத்தை படிக்கலைண்ணா, ஆண்டவர் எனக்கு தெரியலண்ணா, இந்த நேரத்தில் நான் அப்படி அப்படி சொல்கிறோம்ல, சில நேரத்தில் பொறுமை வருதில்ல நம்மளுக்கு. உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்கும். பொறுமை என்னத்தை கற்றுக் கொடுக்கும்னா பரீட்சையை கற்றுக் கொடுக்கும். அந்த பொறுமை தான் சொல்லிக் கொடுக்கும், உனக்கு டெஸ்ட் இருக்குப்பா, உனக்கு டெஸ்ட் இருக்குது, சும்மாலாம் உனக்கு வராது, சும்மாலாம் நன்மை வராது. உனக்கு நன்மை வரணும்னா நீ என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, பொறுமை இருக்குது, பரீட்சை இருக்குது, அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துடும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அதை தான் கற்றுக் கொடுக்கும், அதை தான் கற்றுக் கொடுக்கும். விசுவாசிகளோட வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாடுகள் என்பது அவர்கள் அழிந்து போவதற்கல்ல, அவர்களை உருவாக்குவதற்காக. உபத்திரவங்கள் உருவாக்குவதற்காக. உபத்திரவங்கள் தீர்க்கதரிசிகளை உருவாக்கும். உபத்திரவம் யோசேப்பை அதிபதியாக உருவாக்கும். உபத்திரவம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக உருவாக்கும். உபத்திரவம் எரேமியாவை பெரிய தீர்க்கதரிசியாக உருவாக்கும். உபத்திரவம் தானியேலை கொழு மண்டபத்திலே உட்கார செய்யும். உபத்திரவம் எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தும். ஹalleluya ரிஷவர ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம்ம அதில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உபத்திரவம் வேண்டான்னு சொல்லாதீங்க, பரீட்சை வேண்டான்னு சொல்லாதீங்க. உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிற கூட்டம். நம்மளாம் யாரு, நம்ம ஐடென்டிஃபை என்ன தெரியுமா? உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிற கூட்டம். சாதாரண கூட்டம் இல்லை இந்த கூட்டம். பிசாசு பார்த்து நடுங்கிறான், இவனா, ஐயோ இவனா, யோபுவா, ஐயோ வேண்டாம்ப்பா, நான் அவன் பக்கத்திலே போக மாட்டேன், வீட்டுக்கே போக மாட்டேன். அவன் ஒரு பிரச்சனை கொடுத்து அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். மறுபடியும் நான் போனால் 4 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். டபுளாக அவன் ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கான். அவன் பயப்படணும் நம்மளை பார்த்து. வரட்டும், போராட்டம் வரட்டும். ஆமாம், அதுதான் வசனம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, ஆமாம், ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறாரு. உபத்திரவப்படுறீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, உன் கண்ணீருக்கு பலன் இருக்குது மகளே. காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. யோபு அப்போ சொல்லியிருப்பான், பிசாசே உனக்கு தெரியாதா, நீ என்ன அழிச்சிடலான்னு நினச்சியா? வார்த்தை வாங்குறதுக்கு தான் அவன் பார்த்துட்ருப்பான். உபத்திரவத்தில் ஒரு காரியம் நடக்கும் பிரியமானவர்களே. ஒரு சீக்ரெட் இருக்குது. உபத்திரவம் நடக்கும் போது ஏதாவது வாய் தவறி நம்ம பேசிட்டோன்னா அது முடிஞ்சது, அவ்வளோதான். உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். அது ஒரு ரகசியமான காரியம். அதுதான் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. அவங்க மதீனமாயிட்டாங்க, அவங்க முறுமுறுத்துட்டாங்க. அந்த உபத்திரவத்திலே அவங்க பொறுமையாக இல்லாதனால அவங்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்துச்சு. அவங்க வாயில் பேசுனது நடந்துச்சு. சில நேரங்களில் ஏன் சிலருடைய வாழ்க்கையில் அவங்களால அடைய முடியல தெரியுமா? அவங்க வாயின் வார்த்தை தான். அவங்க வார்த்தையில் கவனமாக இருங்க. உபத்திரவத்தில் தேவையில்லாத வார்த்தை பேசிடாதீங்க. நான் இப்படியே அழிஞ்சு போயிடுவேன், இப்படியே நான் செத்து போயிடுவேன், இப்படியே மடிஞ்சு போயிடுவேன், இப்படியே இப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. ஏதுவே இருக்காது பாருங்க, ஏதுவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஏதுவே இல்லை. ஒரு குமாரனையே இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள ஆண்டவர் சந்ததியை பற்றி பேசிட்டு இருக்கிறார். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க, எப்படி இருந்திருக்கும். குழந்தை ஒன்று கூட இல்லை, அவர் சந்ததியை பற்றி பேசிட்டு இருக்கிறார். அவர் அப்படிதான், அவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்கல்ல, என்னை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்னை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஏதாவது அதுக்கு தான் 1% வாய்ப்பு இருக்குது. இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, இப்படி சொல்லிட்டு இருக்க. நடக்கும். நாம் நம்புகிறதை பொறுமையோடு, நான் நம்புகிறது அவராலே வரும். அது பொறுமையாக காத்துருங்க, அது கிடைக்கும். நல்லதை பேசுங்க, உங்கள் வாயை திறந்து விசுவாச வார்த்தை சொல்லுங்கள். நான் வாழ்ந்துருப்பேன்னு சொல்லுங்கள், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். தயவு செய்து அந்த உபத்திரவத்தில் தயவு செய்து முறுமுறுத்துறாதீங்க. யோபு செஞ்சது அதுதான். என் கடைசி நாட்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, என் மீட்பர் உயிரோடு இருப்பார், நான் பார்ப்பேன் அவனன்னு சொன்ன அந்த வார்த்தை உடனே அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. பிசாசு அந்த வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாயை திறந்து தூசி போனோம், மனைவி மூலமாக ஏவறான், தூசி வாயை திறந்து தூசி காரியங்களை சொல்கிறான். ஆனால் முடியவே இல்லை. அவனால் தோர்த்து போயிட்டான். அவன் வெக்கப்பட்டு போயிட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேசத்தில் அப்படி ஒரு அழகான பெண்களே இல்லையா, எல்லாம் பார்க்க வர்றாங்க. அடுத்த தேசத்துலேருந்து பேசிட்டு, வாப்பா யோபுவோட பிள்ளைகளாம் பிறந்திருக்காமா. ரொம்ப யோபுவை பற்றி இதுவரைக்கும் கேள்விப்படாதவங்களுக்கெல்லாம் கேள்விப்படுறாங்க. கிழக்கத்தி புத்திரல் பெரிய ஆள், தேசத்திலெங்கும் அவனை மாதிரி ஒரு அழகான குழந்தைங்க இல்லை, அவன் குழந்தைங்கள மாதிரி. அங்கே எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கீர்த்தி போகுது. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. எல்லாம் யோபுக்கு ரொம்ப அழகான பிள்ளைகள் நடந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் அந்த மாதிரி செஞ்சுருப்பார். எல்லாம் வந்து பார்க்குறாங்க. யார்ப்பா இவன்? மறுபடியும் அப்போ எல்லாருக்கும் தெரியுது, யார் தெரியுமா இவன் பெரிய ஆளாக இருந்தானாமா, இவனுக்கு பயங்கர பிரச்சனை வந்துச்சாமா, அப்புறம் என்ன நடந்துச்சாமா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டானாமா, அப்புறம் இவனுக்கு என்ன நடந்துருச்சா, அவனுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நடந்துருச்சான். மறுபடியும் அப்படியா, இப்படி நடக்குமா உலகத்தில்? இங்கே பாரு நடந்துருச்சு, அங்கே பாரு யோபு இருக்கான். அதே மாதிரி தான் ஆமாம், நம்ம அடையாளங்கள் இஸ்ரவேலிலே அற்புதங்கள். நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? நம்ம தான் அடையாளம், நம்ம தான் அற்புதம். இப்போ நடக்கிற காரியம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி தான்
தான் இருக்கும், சம்பந்தமே இருக்காது. ஆமாம், ஒன்றுமே இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பும். அதனால தான் தேவ சமூகத்தில் வர்றோம். அந்த விசுவாசம் எங்கேருந்து ஊற்றப்பட தெரியுமா? ஆவியானவர் அந்த விசுவாசத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுதல், உபத்திரவம் பாடு, இதில் கொஞ்சம் அப்படியே மேன்மை பாராட்டிருங்க பாருங்க, பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் மொத்த பரலோகமும் பார்க்குது. யோபு தூசிச்சிருவானா, ஏதாவது பண்ணிடுவானா, ஆபிரகாம் ஏதாவது பேசிடுவானா, இல்லை யோசேப்பு ஏதாவது தப்பு பண்ணிடுவானா? இல்லை, ஒன்றுமே நடக்க முடியல. தேவ பிள்ளைங்க கிட்ட அவனால் வாலாட்ட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் தந்திரம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அவன் வெக்கப்பட்டு போயிட்டான். வெக்கப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் பிசாசை வெக்கப்படுத்துங்க. வார்த்தை எப்படி தெரியுமா வரணும்? விசுவாசத்தின் வார்த்தைகள் வரணும் வாயில். அதை பரலோகம் அங்கீகரிச்சுட்டே இருக்கும். இந்த உலகம் அங்கீகரிக்காது. இந்த உலகம் பைத்தியம்னு தான் சொல்லுவங்களை. அதான் பவுல் சொல்கிறாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. பைத்தியம் பேர் எப்படி பேசிகிட்டு இருக்குமாங்க, அப்படியே சொல்லுவாங்க. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அப்படியே கூட டைரெக்டாக கூட சொல்லுவாங்க. நான்லாம் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய நான் வாங்கியிருக்கேன். பைத்தியம் பாரு எப்படி பேசிகிட்டு இருக்கு பாரு, இது ஏதாவது நடக்குமா? இந்த காரியம் நடக்கும் ஆண்டவர் நடக்கும். பவுல் சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் பைத்தியம்னா உங்களுக்காக அப்படி ஆகட்டும். பவுல் சொல்கிறாரு, ஆமாப்பா நாங்கள் அப்படி தான், எங்களை நீங்கள் அப்படி நினச்சிக்கோ, உலகத்துக்கு நாங்கள் அப்படி இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு சொன்னால், நீங்களாம் பலவான்களா, நான் பலவீனனா, அப்படி இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த வார்த்தைகளை பேசுவார். ஆமாம், இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமாம், 5வது வசனத்தை பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. இந்த உபத்திரவங்களில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா ஆவியானவர் வேணும். ஊற்றப்படுறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாருல, அந்த அன்பு அப்படியே இருதயத்தில் பொங்கி வழியும். அப்பாவோட அன்பு இருதயத்தில் வரும். ஓ எனக்காக பாடுபட்டீரே, ஓ எனக்காக ரத்தம் சிந்தினீரே, அந்த அன்பு ஊற்றப்படும். அந்த அன்பு என்ன ஆகும்னா, அந்த உள்ள ஊற்றப்பட்ட அன்பு அப்படியே உள்ள இருக்காது, அப்படியே அது பெருகி வரும். இனி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படியே எல்லாரும் மேலே அது ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்குறவங்க மேலே, எப்படிப்பா இவன் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கான், எப்படிப்பா பேசுகிறான். ஆமாம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படி தான் அவர் சிலுவையில் மன்னிச்சாரோ, ஆண்டவர் எப்படி தான் அவரை மன்னிச்சாரோ, சில நேரத்தில் சொல்கிறத நம்ம கேட்குறோம்ல, அந்த அன்பு நம்மளுக்குள்ளே வந்தால் நம்ம அப்படி மாறிடுவோம். அதுதான் தேவனுடைய சாயல், தேவகுமாரனுடைய சாயல். அதுதான் மன்னிக்கிற அந்த அன்பு, நேசிக்கிற அந்த அன்பு அப்படியே அந்த உபத்திரவங்கள் அப்படியே வெளிப்படும். தங்களை அடிக்கிறவர்களை பார்த்து பாருங்க, 1ஆம் நூற்றாண்டில் அப்படியே மறிச்சு போன அந்த தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் மறிச்சு போனாங்க. அன்பு மாறனாதான்னு சொல்லிட்டு அடிகளை வாங்கிட்டு அதை அவங்கள மன்னிச்சுட்டு அப்படியே கிரகாம் ஸ்டெயின்ஸ் பீகாரில் ஒரிசாவில் அந்த ரத்த சாட்சியை வேனோடு கொளுத்துனாங்களே அவங்க மனைவி, மீதம் இருக்கிற குழந்தைங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் மன்னிக்கிறோங்க. அவனை வெளியில் விட்டுட்டாங்க, அந்த மாதிரி செஞ்ச அந்த ஆளை. ஆனால் அவங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அந்த கொளுத்தின மனுஷன் ரட்சிக்கப்படணும். அவன் அப்படியே போயிடக்கூடாது நரகத்துக்கு. இதுதாங்க தேவ அன்பு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் மேலே இறங்கட்டும். 5 வசனத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆவியானவர் அநேக காரியங்களை நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பிதாவோடு ஒப்புரவாக்கிட்டாரு. என்ன அந்த ஒப்புரவாக்குதல் அப்படின்னா, அவர் ரத்தம். அதனால ஒரு சமாதானம். அந்த மீட்பை நம்ம நம்பிட்டா, இயேசுவே ரட்சகர் நம்ம நம்பிட்டா, அப்படியே நம்ம நீதிமான்களாக மாறிடுவோம். அந்த சமாதானம் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் நம்ம நினச்சிக்கணும், உபத்திரவம் இருக்குது, அந்த உபத்திரவத்தில் ஒரு மேன்மை பாராட்டுதல் வேணும். அதற்கு உதவி செய்கிறாரு தேவ ஆவியானவர். அந்த அன்பு நம்ம நிறைக்கட்டுமே. ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பு நம்மளை மூடட்டும். சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாகுதா, சிலது கிடைக்கலையா, சில வார்த்தைகள் வருதா, சில கஷ்டமான சூழ்நிலைகளா, உபத்திரவத்தின் பாதைகளாக உபத்திரவம் வரும். நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டீங்களே, நீங்கள் தான் சர்ச்சுக்கு போகிறீங்களே, நீங்கள் தான் ஆவியை பெற்றுட்டீங்களே, நீங்கள் தான் அந்நிய பாஷை பேசுகிறீங்களே, ஏன் பாடு கேட்குறாங்களா? கேட்கட்டும். நம்ம மாறுறோமா? ஆச்சரியக்குறியாக மாற போகிறீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம், ஆச்சரியக்குறியாக நீங்கள் மாற போகிறீங்க. யோபுவோட வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. யோசேப்பு அப்படி தான் சொன்னாங்க. இவனமோ கனவு கண்டானாமோ, சொப்பனக்காரன் குழியில் தூக்கி போட்டாங்க. இப்போ எப்படி உன் கனவு நிறைவேறும்பா. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான்ப்பா இது. உனக்கே தெரியாமல் நீ உதவி செஞ்சுருக்கிற, உனக்கே தெரியாமல் இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டிருக்கிற. நான் போகிறேனே
உடனே இங்கே எகிப்துக்கு கூட இஸ்மவேலர்கள் கொண்டு போகிறாங்க. ஆமாம், கிளையாத்தின் பிசினை கொண்டு போகிறாங்க. என்னென்னமோ உச்சிதமான பொருள்களை கொண்டு போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? எங்கூட அவர் வராரு, எங்கூட அவர் வராரு. சிறைச்சாலையில் என்னோடு கூட இருக்கிறவர், உபத்திரவத்தில் என்னோடு கூட இருக்கிறவர், பாடுகள் என்னோடு கூட இருக்கிறவர், தேசத்தின் அதிபதியாய் தலை உயர்த்தப்படும். நீங்கள் வருவீங்கப்பா, தானியம் கொள்ள நீங்கள் வருவீங்க. தெரியாது, யோசேப்பு கனி தரும் செடி, அன்பை கொடுத்துட்டே இருப்பான். தேவசாயல் வெளியில் வந்துட்டே இருக்கும். ஆபிரகாமுக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம், எனக்கும் உனக்கும் சேர்ந்து அந்த வாக்குவாதம் பரவுதுப்பா. வேண்டாம், நம்ம சகோதரர்கள் பிரிஞ்சிடலாம், உனக்கு எந்த இஷ்டமோ நீ போயிரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனாலும் அவனை பிடிச்சிட்டு போகும்போது வீட்டிலே இருக்கிற அந்த கைப்படிந்தவர்களாகி அத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் 300 பேருன்னு நினைக்கிறேன், அவங்கள கூட்டிகிட்டு போய் யுத்தம் செய்தவர்களை திரும்பி வரக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த அன்பு வழிஞ்சிட்டே இருக்கும். ஓ ஆண்டவரே, நீதிமானை அழிப்பீரோ, நீங்கள் நீதிமானை அழிப்பீரோ. லோத் அங்கே இருக்கிறானே, இருதயம் பரிதவிக்குது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் அதுதான் பிரியமானவர்களை நடக்கும். உபத்திரவங்களிலே முறுமுறுப்பு அல்ல, ஒரு மேன்மை பாராட்டக்கூடிய காரியம். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் அந்த உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கலாம். ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை நம்புகிறேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஒருத்தி தான் என் குடும்பத்துக்கு சொல்லலாம். இந்த உபத்திரவத்தின் பாதை கிராஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப சென்சிட்டிவான இடத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டமான இடத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் இது கஷ்டமே இல்லை. லகுவா நேசருடைய மார்பிளை சார்ந்து கொண்டு நீங்கள் போகக்கூடிய இந்த பாதை. சிலர் இதை கடினமாக கிராஸ் பண்ணுவாங்க. வேண்டாம், கடினமாலாம் கிராஸ் பண்ண வேண்டாம். பாட்டு பாடிட்டே போயிடலாம், பாட்டு பாடிட்டே போயிடலாம். நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்தர பாதை, உபத்திரவ பாதை, கண்ணீர் பாதை. ஆனால் நேசர் மேலே சார்ந்து கொண்டு வந்தா கஷ்டம் தெரியாது, பாடு தெரியாது. பாட்டு பாடிட்டே போனால் கஷ்டம் தெரியாது. அப்படியே நம்ம பாட்டு பாடிட்டே போயிடலாமா? அப்படியே போயிடலாமா? ஆமாம், உபத்திரவம் ஆமாம் பொறுமையை உண்டாக்கும். பொறுமை பரீட்சை உண்டாக்கும். பரீட்சை என்னத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடும். அவர் தான் தருவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். கலக்கங்கள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாள் என்னுடைய நம்பிக்கை நிறைவேறும். ஓ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவத்திற்கு விசுவாசிகள் வைக்கிற பேர் லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நித்தியமான கன மகிமையை கொண்டு வருகிற இந்த உபத்திரவம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த லேசான உபத்திரவத்தை ஆண்டவரே, இது லேசான உபத்திரவோடு சொல்லி நினச்சி ஆவியானவரின் பலத்தோட நேசர் மேல் சார்ந்து கொண்டு கிராஸ் பண்ண தேவ கிருபை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாக பெயரா அளவில்லாமல் வந்து இறங்கட்டும். இனி ஆண்டவரை நாங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளில் நாங்கள் மட்டும் இல்லை, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நாங்கள் மட்டும் இல்லை ஆண்டவரே. யூதா மனுஷர் நாங்கள், யூத ராஜசிங்கத்தினுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நாங்கள்ப்பா, கூட இருக்கிறீங்கப்பா. ஆவியானவர் கொடியேற்றுவீங்கப்பா. பிரச்சனை வரும்போது, வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவீங்கப்பா. நேச கொடி எங்கள் மேலே பறக்கும்பா ஆண்டவரே. இடது கை எங்கள் தலையின் மேலே இருக்கும், வலது கையால் அணைத்துக் கொள்வீர் ஆண்டவரே. எங்கள் மேலே பறக்கிற கொடி நேச கொடி. ஹல்லேலூயா. முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.